உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே இந்த உலகை பறக்கிறேன். உமது அணைப்பிலே இந்த உலகை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்திற்கு ஒளி அவரே. இந்த உலகத்திற்கு உப்பாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மை வைத்திருக்கிறார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாரே என்று சொன்னாரே. இருளில் இருந்த நம்மை, அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உங்களை என்னையும் தெரிந்து கொண்டாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராமா மாமா சாகா மாலா தாரா மாமா மாமா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி குதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட ஐயா இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட ஐயா இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீதி கண்ணீர் துடைக்கிறீர். கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீதி கண்ணீர் துடைக்கிறீர். நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நாளை நிலத்தி கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர். நாளை நிலத்தி கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர். கண்ணி மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கிறீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கிறீர். நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா.
மன்னிக்க தயக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சூழ்நிலையில ஒரு விஷயம் கூட ஆண்டவர் சமூகத்தை நம்மை தாழ்த்துவோமா? என்னுடைய குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறல்கள், பாவங்கள், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் சில காரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு விஷயம் கூட மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. திருச்சபைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சுவாசிகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு வைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். உப்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசுயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசுயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. இயேசுயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. நீரல்லாத
என்னை மாற்றி விட்டீர், பலவானாய் என்னை மாற்றி விட்டீர். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. சொல்வோம், அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாது எனக்கு உலகின் துயரங்கள் துடைப்பதற்கு. சொல்வோம், நீரல்லாது எனக்கு உலகின் துயரங்கள் துடைப்பதற்கு. கன்னி மணி போல காத்து வந்தி, கன்னி மணி போல காத்து வந்தி. கருணை தந்தாவே உம்மை துதிப்பேன், கருணை தந்தாவே உம்மை துதிப்பேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீர்கள் ஆண்டவரே. இந்த நாள் வரை ஆண்டவரே அதிசயமாக நடத்தி வந்தீங்களப்பா. உங்களுடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. உங்களுடைய நாமம் அதிசயமானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் ஈரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் ஈரொளி வீசிடுமே. வணங்கிடவே வழியாய் வந்தடும் அல்லவரும் மரவே நடத்திடுமே. வண்ணந்திரமே வழியாய் வந்தடும் மரவே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தானே என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தானே என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். துறைகளெல்லாம் விடுவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. துறைகளெல்லாம் விடுவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் உறைவே போதுமே, ஆதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைவே போதுமே. சொல்லுவோம், ஆதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீர் அற்புதம் கண்டிடுவார். வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா.
ராஜாதி ராஜானிரே உன்னாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே மிகமாய் வாழும் ஐயா உயிரோடு உயிரோடு எழுந்தவரே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர், அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிறவர், அவருடைய சாயப்படி படைத்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆளுகை செய்கிறவர், நேசிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரே அன்பின் கரங்களை ஆண்டவரே நாங்கள் காண உதவி செய்தீங்களப்பா. உடைய கரத்தின் நிழல்களை மறைச்சிங்களே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அந்த உடைய செட்டையின் நிழல்ல வச்சுங்களே. உங்களுடைய கரத்தின் வல்லமையை காண செய்தீங்களப்பா. உடைய கரத்தினால் வருகிற தைரியை காண செய்தீங்களா ஆண்டவரே. உடைய கரத்தினால எங்களை தாங்குறீங்களா ஆண்டவரே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை
எலியாவின் தேவனே அக்கினியை அனுப்புமே, எலிசாவின் தேவனே வல்லமை தாருமே, எலியாவின் தேவனே அக்கினியை அனுப்புமே, எலிசாவின் தேவனே வல்லமை தாருமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை சொல்லும் நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் ஒருவரும் செய்தா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் செய்தா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை அருளினை என்று தொழுகிறோம், ஒளியினை அருளினை என்று தொழுகிறோம். மகிமை மாற்றுமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம், மகிமை மாற்றுமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகிறோம், பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாற்றுமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம், மகிமை மாற்றுமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம். வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, வாழ்க ராஜா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. உன்னாமம் வாழ்க ராஜா, Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் இருவை தாங்கியதே, அக்கினியில் பெருகாமல் புகை கூட அணுகாமல் இருவை தாங்கியதே, அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் இருவை தாங்கியதே, மொழி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் இருவை தாங்கியதே. அல்லே அல்லே துயா, அல்லே அல்லே துயா, அல்லே அல்லே துயா, அல்லே அல்லே துயா. நல்ல கிருபை நல்ல கிருபை கழுவாமல் காத்தே
நடத்தியதே உன் கிருபை என்னை தாங்கியதே உன் கிருபை என்னை நடத்தியதே சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை பெரியவனாக்கியது உங்கள் கிருபை சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை பெரியவனாக்கியது உங்கள் கிருபை 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 ஜீவனை பார்க்கிலோ அவன் திருவை நல்லது அவையுள்ள ஜீவனை பார்க்கிலோ அவன் திருவை நல்லது சிவனாராதனை துணியவரே அவன் மாறாத திருவை நமக்கே சிவனாராதனை துணியவரே அவர் மாறாத கிருபை நமக்கு எதிர்கொண்டு வந்த செங்கடலை உன்னை பிரித்து பாவை தந்தார் தடை செய்து நின்ற பர்வதனை உன்னை உருகி போக செய்தார் எதிர்கொண்டு வந்த செங்கடலை உன்னை பிரித்து பாவை தந்தார் தடை செய்து நின்ற ஜீவனை பார்க்கிலோ அவர் கிருபை நல்லது அல்லேலூயா ஜீவனை பார்க்கிலோ அவர் கிருபை நல்லது தேவனாராதனை துணியவரே அவர் மாறாத கிருபை நமக்கே தேவனாராதனை துணியவரே அவர் மாறாத கிருபை நமக்கே ஹல்லேலூயா 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 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் புல்லுள்ள எல்லைகளில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிறார் என் ஆத்துமாவை தேற்றி நீதி பாதையில் என்னை நடத்துகிறார் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல அல்லேலூயா சங்கீதம் 23 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து பழிப்பதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக எல்லா சூழ்நிலையும் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறார்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலை கண்டு பயப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலை கண்டு நாம் கவலைப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. உள்ளுள்ள இடங்களில் நீதிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் நீதிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தேற்றுவார், நீதியின்படி நடத்துவார். ஆத்துமாவை தேற்றுவார், நீதியின்படி நடத்துவார். சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் இருக்கிறார், நான் தாட்சி அடைவதில்லை. கர்த்தர் இருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் இருக்கிறார், நான் தாட்சி அடைவதில்லை. கர்த்தர் இருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்றுமே பயமில்லை. மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்றுமே பயமில்லை. தேவரீர் என்னோடு என்றுமே இருக்கிறேன், தேவரீர் என்னோடு என்றுமே இருக்கிறேன். தோளும் தடியும் தேய்ச்சிடுமே, தோளும் தடியும் தேய்ச்சிடுமே. நான் தாட்சி அடைவதில்லை. கர்த்தர் இருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. சத்துருக்குள் முன்பதாக மந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தியே இருக்கிறார். சத்துருக்கு முன்பதாக மந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தியே இருக்கிறார். என்னையால் அபிஷேகம் பண்ணுவார், என்னையால் அபிஷேகம் பண்ணுவார். நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. நான் தாட்சி அடைவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டு, இயேசு எவ்வளவு நல்லவர், இயேசு எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே, அப்படி இரக்கங்கள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இந்நாள் மட்டும் நமக்கு இரக்கம் செய்தாரே. அந்த உயர்த்தி கண்களை மூடி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ராமா மாமா லாரா சந்தரா மாமா லிமா ஷேரா மஹந்திரி ஷேரா மாமா மாமா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா மஷந்தரா மாமா மாமா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. ஆண்டவர் கிறிஸ்து மகிமையடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆண்டவர் கிறிஸ்து மகிமையடைந்திட அழைத்தீரே, நன்றி ஐயா. ஆறுகள் தந்தி அன்பு கூந்தி நோக்கி பாட செய்தி. ஆறுகள் தந்தி அன்பு கூந்தி நோக்கி பாட செய்தி. அப்பா நன்றி நன்றி
மையடைந்திட அழைத்தீரே. நன்றி ஐயா ஆண்டவர் கிறிஸ்து, மகிமையடைந்திட அழைத்தீரே. நன்றி ஐயா அருள் தந்தி அன்புக்குள்ளே நோக்கி பாடச்சே. ஆறுதல் தந்தி அன்புக்குள்ளே நோக்கி அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்துமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்துமையா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்தில் இயேசு நன்மை செய்தவராகவே சுற்றி தெரிந்தார். பாவம் இல்லாதபடி பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் செய்கிற ஆத்துமா சாபம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நீ வெறுக்கிற காரியங்கள், நீ விட்டுவிடு சொல்கிற காரியங்களை நான் விட்டுவிட உதவி செய்யும் என்று சொல்கிறவர்கள் உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமர்ப்பணிக்க பார்க்கலாம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம், உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொன்னாரே. விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. தூய்மையாக்குமே ஆவி ஆத்மாவை தெய்வ பயத்துடன் பூரணப்படுத்துவே. விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. அப்படியே ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே நான் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, எந்தெந்த பாவங்களை நான் விட்டுவிட வேண்டுமோ, எந்தெந்த அக்கிரமங்களை நான் விட்டுவிட வேண்டுமோ, எந்தெந்த அசுத்தங்களை நான் விட்டுவிட வேண்டுமோ, ஒரு விஷயம் கூட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டோ எழுந்திருக்கின்றோ உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை நீ பரிசுத்தப்படுத்தும், என்னை நீ பரிசுத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற பரிசுத்த நிலை காணப்படட்டும். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி கை உயர்த்தி வாயை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்துக்காக என் கண்கள், என் சிந்தனை, என் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறாங்க. ஓ, என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே,
என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிலே காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி நடத்து உண்டோ என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிறப்பா. ஒரு விஷயம் கூட நீங்க கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல இந்த நாளிலே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவாராக. தேவனிடம் அறிந்திருந்தும் தேவனை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் சிந்தனையில் வீணரானார்கள். இன்னைக்கு பாவம் செய்யும்படிக்கு ஜனங்களுடைய சிந்தனைகளை அடிமைப்படுத்துகிற எல்லா சிந்தனையுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் எவ்வளவோ நேரம் கொடுத்திருக்கிறார். ஆராதிப்பதற்கு எவ்வளவோ நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை வீடுகளில் நல்ல விடுதலையா ஆராதிக்க முடியாதபடி, கடவுளுக்கு நேரத்தை செலவிட முடியாதபடி அவருடைய சரீரங்களை சிந்தைகளை கண்ணை கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விடுதலையாய் தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக ராஜா. எல்லா மறைவான பாவங்கள் அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலனளிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மறைவாக ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் எதையும் பார்க்க மாட்டார் என்று சொல்லி அந்த ரங்கத்திலே செய்கிற அந்த துணிகரமான பாவங்களுக்கும் ரகசிய பாவங்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோட தேவ ஜனங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா அல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவ பயத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பயத்தோடு தொழுது கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் இந்த காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவனை துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, தியானிக்க முடியாதபடி ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சரீர வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. என்னென்ன வியாதினால் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்களோ உடைய தழும்புகளால் இப்பொழுதே அவர்களுக்கு சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் சந்திக்கப்படபடியாக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போவதற்காக, எல்லா விசுவாசிகளுடைய தேவைகள், எல்லா ஊழியக்காரருடைய தேவைகள், உறவினர்கள், நண்பர்களுடைய தேவைகள், இந்த உலக ஜனங்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ என் ஆண்டவர் அத்தனை தேவைகளை ஆச்சரியமாய் நீ சந்திப்பீராக ராஜா. ஆமா ஆண்டவரே. நல்ல உறவுகளுக்குள்ளே நல்ல சமாதானத்தையும் நல்ல ஐக்கியத்தையும் நல்ல அன்பையும் குடும்பத்தில் கட்டளையிடபடியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வீட்டுல குடியிருக்கிறபடினாலே, வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினாலே வீடுகளுக்குள்ளே கசப்பு, கோபம், சண்டை, எரிச்சல், பொறாமை, வாக்குவாதங்கள், தேவையில்லாத வீணான காரியங்கள், சந்தேகங்கள், பலவிதமான பாவங்கள் ஆண்டவரே அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காரியங்களே நசிக்க போடுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நாட்கள்ல இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே திரும்ப பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்த அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு சிரசின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத சஞ்சலங்களும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகும். ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை குறித்த கவலைகளாக எல்லா கவலைகளாக எடுத்துப்படுவாராக. கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எல்லா கவலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா கவலைகள் இயேசுவின்
நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கவலைகள் இயேசுவின் நாமத்துல மாறுபடியா ஜெபம் பண்ணுங்க. தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், எல்லா மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா, தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமையா, தாருமையா தாருமையா, இப்பொழுது தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் நல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், ஆவியினாலாகும். பலமும் நல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், ஆவியினாலாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் காயங்களை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் காயங்களை குணமாக்கும். எல்லா காயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர். கைவிட்டு ஜெபம் பண்ணுங்க. மனதில் இருக்கிற அந்த காயங்கள், மனதில் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த அடிக்காயங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் தழும்புகளால அந்த காயங்கள் ஆறுதலாக சொல்லிக்கிறோம். யார் நிமித்தம் நீங்க காயப்பட்டிருந்தாலும் சரி, யார் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த காயங்களை இப்பொழுதே ஆற்றுகிறார், இப்பொழுதே ஆற்றுகிறார். ஆமென். பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் வேற சொல்கிறது. மனுஷர்கள் எவ்வளவு தீமை செய்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் சகித்தது போல நீங்களும் உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை சகிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். கை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு தேவையான உயர்வு, மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு, கை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல உயர்வை தருபடியா, மேன்மையை தருபடியா, நல்ல படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தருபடியா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்பு தருபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் முடிந்து ஆண்டவரே அநேகருக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக உண்டாவதாக. உலக சூழ்நிலைகள், அரசாங்க சூழ்நிலை சொல்லலாம், அநேகர் வேலை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று. ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் தேசத்திற்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கும், ஒவ்வொரு படித்த பட்டதாரிகளுக்கும், வாலிபர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு நீ கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான வீழ்ச்சி வந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே ஆட்சி செய்கிற தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பிரதம மந்திரிக்கு, முதலமைச்சர்களுக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திர கலெக்டர், தாசில்தார், விஓ, ஆர்ஐகளுக்கு, ஆண்டவரே உயர் அதிகாரிகளுக்கு சேசுத்த ஞானத்தையும் கிருபையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேகர் அந்த கொரோனா வைரஸ் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்று தன் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு அநேகர் வியாதியிலிருந்து சுகமடைந்து வீடு திரும்ப உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் சுகம் பெறுவார்களாக.
உறவினர்கள், நண்பர்கள், இளவன சந்துகளுக்கு இருக்கிற பய உணர்வு, என்ன நடக்குமோ என்கிற அந்த மரண பயம் அவர்களை விட்டு நீங்கபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னீங்களே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவத்துறையில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்க்காக, எல்லா நர்சஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறையில் இருக்கிற அமைச்சர்கள் ஜெபிக்கிறோம். அரசு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொண்டு நிறுவனங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இதுக்கு முன்னணியில் நின்று பணி செய்கிறார்களோ கர்த்தரை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தை தாரும், பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா காவல்துறையில் இருக்கிற ஆண்டவரே உயர் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பையும் சுகத்தையும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் இயல்பான நிலைமைக்கு வரட்டும் ஆண்டவரே. தமிழ்நாடு இயல்பான நிலைமைக்கு வரட்டும் ஆண்டவரே. அதே போல முழு உலகத்தில் இருக்கிற அந்த பாதிப்பு, கொள்ளை நோயினால் உண்டான பாதிப்பு இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிகிற அறிவு முழு தேசத்தில் உண்டாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னாரே. இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சுவிசேஷம் முழு உலகத்துக்கு கடந்து செல்லும்படியா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன வசனத்தின்படி முழு உலகத்திலும் இயேசுவை தொழுது கொள்ளுகிற அநேக ஜாதிகள், ஜனங்கள், பாஷைக்காரர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் பிறகு ஒரு பெரிய ரட்சிப்பு தேசத்துல உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பட்டணங்களில், கிராமங்களில் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா துறையில உள்ளவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு துறையை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு நல்ல மழையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு எல்லா விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினால எந்தெந்த தொழில்கள், எந்தெந்த நிறுவனங்கள், எந்தெந்த வேலைக்காரர்கள் ஆண்டவரே, எந்தெந்த மக்கள் நஷ்டப்பட்டார்களோ அந்த நஷ்டத்துக்கு தக்கதாக இரட்டத்தனையான லாபத்தை ஆண்டவரே வரும் நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காண நீ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குறையில்லாம நடத்துங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமா எங்கள் தமிழ்நாட்டை நீங்க ஆசீர்வதிக்கப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். எல்லா சாபங்கள் நீங்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா பாதைகள் நிறுத்தப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தருடைய ஜனங்கள் ஒருமுகப்பட்டு ஜெபிக்கிற வேளையில, துதிக்கிற வேளையில அவர்கள் மத்தியில இறங்கி வருகிற தேவ ஜனங்கள் நடுவில் நல்ல ஒரு மனதை கட்டளையிடுவீராக, நல்ல ஜெப ஆவியை கட்டளையிடுவீராக, நல்ல வைராக்கியத்தை கட்டளையிடுவீராக, பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. இன்னும் வேத வசனங்களை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆங்காங்கே ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை வீடுகளில் தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாய் எங்கள் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயதுள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்ப அந்த நேரத்தவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஆன்லைன் மூலம் இந்த பிரசங்கத்தை ஆராதனை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய மாறாத கிருபை ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும், ஒவ்வொரு சபையின் மேலும் இருக்கட்டும். விசேஷமா எல்லா ஊழியக்காரர்களுக்கு ஜெபமா. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல சுகத்தை, நல்ல பலனையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் கட்டப்பட, இடமில்லாத இடங்களில் இடம் வாங்க ஆண்டவரை நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சுகமும் பலனும் தீர்க்காயுசையும் தருவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலம் தேவன் வைத்த திட்டம் நிறைவேறுவதாக. தேவனுடைய நாம மகிமைக்காய் சாட்சியாய் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இந்த நாளிலே பேச போகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம்,
பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும், எந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்தில் இருந்தாலும், அவர் பூட்டவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, திறக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. முழு உலகமும் இன்றைக்கு தொழில், விவசாயம், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள், முழு உலகத்திற்கு அத்தனை நிகழ்வுகளும் பூட்டப்பட்டது போல நாம் காணப்படலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு என் தேசத்தில் எதினால் வந்தது? ஒரு சிறை பிடிக்கப்பட்டது போல அல்லவா நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வேலை தேசத்தின் ஜனங்கள் நினைக்கலாம், குடும்பத்தார் நினைக்கலாம், தொழில் செய்யறவர்கள் நினைக்கலாம், ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் கூட சுதந்திரமான விளையாட முடியலையே நீங்க நினைக்கலாம், மாணவர்கள் கூட நினைக்கலாம், விளையாட கூட சுதந்திரம் இல்லையா, கிரிக்கெட் விளையாட கூட விளையாட மாட்டேங்கிறாங்க, கேமரா வச்சு பிடிச்சதாங்க நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நாம் சுதந்திரமாய் வாழத்தான் ஆண்டவர் நமக்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சுதந்திரமா வாழத்தான் நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார். சுதந்திரமா வாழத்தான் நல்ல தேசாதிபதிகளை, அதிபதிகளை கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சுகம் பெறனை கொடுத்திருக்கிறார். ஆனா நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் நாம கணக்கு கொடுக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என்று போட்டிருக்கிறது. விசேஷமாய் இந்த உலகத்துல எல்லாவற்றை விட மேலானது இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாம் முழங்காலும் முடங்குகிற அந்த நாமம் இயேசுவின் நாமம். வார்த்தையினாலே முழு உலகத்தை உண்டாக்கினவர், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த ஜீவனுள்ள தேவன்மை அறிகிற அறிவு, அந்த தேவனுக்கு நம்ம கொடுக்கிற அந்த கணம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் முடியாது. நாம் செபிக்க வேண்டும். அவரை உண்மையாய் நாம் கனம் பண்ண வேண்டும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே அவர் நமக்கு தந்ததுதான். ஆனால் அநேக நேரங்களில் நாம் எப்பொழுது மறுதலித்து விடுகிறோம், அநேக நேரங்களில் எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை விட இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரை விட பணத்தை அதிகமாக நேசிக்கிறோம், ஆண்டவரை விட பொருட்களை அதிகமாக நேசிக்கிறோம், ஆண்டவரை விட உறவுகளை அதிகமாக நேசிக்கிறோம், ஆண்டவரை விட இந்த உலக ஆசைகளை நேசிக்கிறோம். பெயர், புகழ், பட்டம், பதவி, இவைகளுக்கெல்லாம் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை விட்டு நாம் விலகி போவதினால், அல்லது தேவனை மறந்து விடுவதினால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க தவறாததினால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினால், துணிகரமாய் நாம் துணிந்து பாவத்தை செய்கிறபடியினால் தேவனுடைய இரக்கத்துக்கு பதிலாக தேவ கோபம் தேசத்தின் மேல் வருகிறது. இந்த தேவனுடைய கோபத்தினுடைய அடையாளம் தான் இந்த சிறையிருப்பு. இன்னைக்கு ஒரு மனுஷன் நம்மிடத்துல கோபமா இருக்கும் பொழுது, வருத்தமா இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியம், நான் எந்த தவறு செய்தேன் என்று முதலாவது யோசிப்போம். இரண்டாவது அவரிடத்துல போய் ஒப்புரவாகும். ஐயா, நான் பேசுறது தவறுதான், நான் யோசித்தது தவறுதான், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அவரோட ஒப்புரவாகும். இந்த உறவு சரியாகிவிடும். அதே போலத்தான் தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் ஏதோ ஒரு விதத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமை அற்றவர்களாகவும் என்று வேதம் சொன்னது போல நம்மை சுத்திகரிக்கவும், நம்மை ஆராய்ந்து பார்க்கவும் கடவுள் இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்திருக்கிறார். யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு
நமக்கு தகுதி இல்லை. யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நாம் தகுதி இல்லை. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வசனத்தை கேட்கிற அவருடைய ஜனங்களே, ஒருவேளை நீ ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தாலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க, நம்மை நாமே நிதானித்து அறிய கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களை தந்திருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவன் சரியாய் அவன் பரீட்சை எழுதாவிட்டால் அந்த ஆசிரியருக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை வரும்போது அவன் என்ன யோசிப்பான்? ஒழுங்கா நல்லா படிச்சிருந்தோம்னா நிறைய மார்க் வாங்கியிருக்கலாம், நல்ல மார்க் வாங்கியிருந்தா அந்த ஆசிரியத்துல நம்ம திட்டு வாங்க வேண்டிய, அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம படிக்காம போனதான் நம்ம தப்புங்கிறத எப்படி ஒரு மாணவன் உணர்கிறானோ அதே போல நம்ம ஒவ்வொருவரும் உணர்வடைந்து தேவனிடத்துல நாம் மனம் திரும்பி அவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் தேசத்துக்கு நன்மை தருவார். மனம் திரும்பி செவி கொடுங்கள், அப்பொழுது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் சபைகளை, விசுவாச குடும்பங்களை, ஊழியக்காரர்களை, அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய பார்வையிலே உத்தமர்களாய், அவருடைய பார்வையிலே நீதிமான்களாய், அவருடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் திறக்காவிட்டால் அவர் எந்த வாசலும் திறக்கப்பட முடியாது. அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காதிருக்கலாம். எங்கு பார்த்தாலும் ஒரு பூட்டப்பட்ட ஒரு நிலை உங்களுக்குள்ள காணப்படலாம். இனி என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம், கலக்கம் காணப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தை நீங்க நல்லா அறிந்திருந்து தேவனுக்கும் உங்களுக்கும் சரியான உறவு இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுடைய சமூகத்தை நீங்க நித்தமும் தேடும் பொழுது இந்த சூழ்நிலை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடுவருடைய இருதயம் மகிழ்வதாக. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த லாக்டவுன் சூழ்நிலை மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்ம மரிக்கிற நாள் வரைக்கும் கடவுள் வைத்திருக்கிற ஒவ்வொரு காலத்திலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் ஆண்டவரை நாம் தேடுகிற மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தானியேலுங்கிற தேவ மனுஷன் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படி 3 வேளையும் ஜெபம் பண்ணினான் என்ற வேதத்தை வாசிக்கிறோம். தாவீது அந்தி சந்தி மதியான வேளையில ஜெபம் பண்ணினான்னு வாசிக்கிறோம். யாரெல்லாம் வேதத்துல ஆண்டவரை அதிகமாய் அன்பு கூர்ந்தார்களோ அவர்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தலைகளை உயர்த்தி இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர்களை பாதிக்கவில்லை, எந்த பஞ்சமும் அவர்களை பாதிக்கவில்லை, எந்த கொள்ளை நோயும் அவர்களை பாதிக்கவில்லை, எந்த யுத்தமும் அவர்களை பாதிக்கவில்லை. தனிப்பட்ட பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, தேசத்தின் நிகழ்வோ ஒரு தனிப்பட்ட மனுஷனையோ தேசத்தையோ பாதித்ததாக தெரியவில்லை. ஏன்? கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. குடும்பமானாலும் சரி, பட்டணமானாலும் சரி, தேசமானாலும் சரி, ராஜாக்களானாலும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, இந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடுதலை தருவது நிச்சயம். கிறிஸ்துவுக்குள் என்னாலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயித்து ஒரு வெற்றி வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் சோதனையை ஜெயித்து நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம போராட்டங்களை ஜெயித்து வெற்றியோடு வாழ முடியும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் கூட்டாக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தை, என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை தருகிறேன். இப்ப யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அஞ்சி நடந்து நடக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு நடுநடுங்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையின்படி வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களை, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை, அப்படிப்பட்ட சபைகளை, அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பூட்டப்பட்ட வாசல் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். ஆமென். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேதத்துல வாசிப்போம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 27, 28 நான் வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில்
முறைத்தாக் என்னும் பாபிலோனின் ராஜா தான் ராஜாவான வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடு கூட பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு உயரமாய் வைத்தான். வேதத்தில் பார்க்கிறோம், ராஜாக்கள் புஸ்தகத்துல சவுலிலிருந்து தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அநேக ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள். இஸ்ரவேல் யூதா தேசத்தை ஆண்டார்கள். ஆண்டவர் ஒரு சில ராஜாக்கள் மட்டுமே வேதத்தில் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அதில் தாவீது ஒருவர், யோசியா ஒருவர். இப்படி ஒரு சில ராஜாக்களை தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். மற்றபடி மற்ற ராஜாக்கள் ஆண்டுடைய பார்வையிலே உத்தமமாய் இருக்கவில்லை. இங்க நாம் யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், யோயாக்கீன் என்கிற ராஜா 37 வருஷம் அவர் பாபிலோன் என்கிற அந்த ராஜ்யத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு கைதியாய் இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த ராஜா யோயாக்கீன் என்கிற ராஜா, வசனத்தில் நாம் வாசிப்போம், 2 நாளாகமம் 36:9. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமை அரசாண்டார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். 8 வயதான அந்த ஒரு சிறுவன் தேசத்தை ஆட்சி செய்கிறான். அவன் கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 3 மாதம் 10 நாள் தான் அவன் அரசாண்டான். ஆனால் ஒரு 8 வயதுள்ள ஒரு மனுஷன் ராஜாவாகிறதுக்கு காரணம் என்ன? இவன் எப்படி பொல்லாப்பான காரியத்தை செய்தானோ அதே போல அவனுடைய தகப்பன் அதை விட பொல்லாப்பான காரியத்தை செய்தான். இப்படி தலைமுறை தலைமுறையாய் ராஜாக்களாய் வந்தவர்கள் எல்லாருமே கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தபடினாலே அவரவர்கள் சமாதானம் இல்லாமலும் நிம்மதி இல்லாமலும் அரசாண்டு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகி கர்த்தர் அவர்களுக்கு தந்த மரண ஆக்கினைக்கு உட்பட்டார்கள். இந்த யோயாக்கீன் சிறைப்பட்ட தேசத்தில் அவன் சிறு வயதிலேயே அவன் ராஜாவானாலும் குறைந்த நாள் அவன் ராஜாவானான். ஆனால் அநேக ஆண்டுகள் பாபிலோன் தேசம், அந்நிய தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டான். அந்த சிறைப்பிடிக்கப்பட்டாலும் அந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த பாபிலோனின் ராஜாவினுடைய கண்களிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு தயவு செய்கிறான். அவனிடத்திலே அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு உயரமாய் வைத்தார். எருசலேமிலே அரசாட்சி செய்ய வேண்டியவன் அந்நிய தேசத்திலே பேரளவிலே அவன் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். ஒழிய ராஜா என்கிற மாம்ச ரீதியான ஒரு கணம் அவனுக்கு இருக்கே ஒழிய தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் மனப்பூர்வமாகவோ அல்லது மனமகிழ்ச்சியாகவோ தன் தேசத்தை தன் ஜனங்களை அவனால் ஆள முடியவில்லை. அநேக நேரங்களில் மனுஷர்களால் வருகிற அந்த உயர்வு தேவனை சார்ந்து அல்ல. மனுஷனால் வருகிற அந்த எந்த ஒரு மேன்மையும் தற்காலிகமானதுதான். அதில் அதிக சந்தோஷத்தையும் அதிக கணத்தையும் அதிக மேன்மையையும் அது தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியை நம்மால் பார்க்க முடியாது. காரணம், தகப்பன் எப்படி பொல்லாப்பான காரியங்களை செய்தானோ அதே போல மகனும் பொல்லாப்பானதை செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தேசத்தின் ஆளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான் என்று சொல்வது போல இந்த முழு உலகத்திலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகத்திலே நாம் ராஜரீகமாய் உயர்த்தப்பட்டிருந்தாலும், ராஜரீக வாழ்க்கை இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தாலும், செல்வ செழிப்பாய் நாம் வாழ்ந்தாலும், ஒரு குறையில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நன்மைகளை நாம் அனுபவித்தாலும், கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. ஒரு சாதாரண ஒரு கொள்ளை நோய் ஒரு மனுஷனை பாதிக்கும் பொழுது அவனுடைய பணம், அவனுடைய புகழ், அவனுடைய பதவி, அவனுடைய செல்வாக்கு எல்லாம் அவரை விட்டு போகிறது.
சாகும்போது கூட தன் மனைவி கூட இருக்க முடியாது, சாகும்போது கூட பிள்ளைங்க கூட இருக்க முடியாது, சாகும்போது கூட எந்த சொந்தக்காரன் கூட இருக்க முடியாது. ஒரு அநாத பிணத்தை போல அடக்கம் பண்ணப்படுகிற நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எந்த ஒரு மேன்மையும், எந்த ஒரு கனமும், எந்த ஒரு ஐஸ்வர்யமும், எந்த ஒரு புகழ்ச்சியும் தேவனால் வர வேண்டுமே ஒழிய மனுஷனால வரக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு மேன்மை வருமானால் அந்த மேன்மையை, அந்த கணத்தை ஒருவனால் பிடுங்க முடியாது. ஆனால் இவன் கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். ஆனால் அவன் தற்காலிகமாய் அந்த பாபிலோனிலே ராஜாவாய் இருக்கிறான். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுல எந்த மேன்மையும் இல்லை. ஆனாலும் தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த தேசத்திலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். தேவனை விட்டு விலகின, தேவனுடைய பார்வையில பொல்லாப்பான காரியங்களை செய்த ஒரு மனுஷனுக்கே கர்த்தர் தயவு செய்ய முடியுமானால், தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு பயந்து இரவும் பகலும் அவரை சேவித்து அவருக்கு பிரியமாய் வாழுகிற, அந்த வசனத்தின்படி வாழுகிற உங்களுக்கு ஏன் கர்த்தர் மேன்மையான காலங்களை தர முடியாது? அந்த பாபிலோன் ராஜா கண்களில் எப்படி அந்த யோயாக்கீனுக்கு தயவு கிடைத்ததோ அதே போல உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ராஜா அவன் மேல் அன்பு வைத்து அவன் தலையை உயர்த்தினான் என்று விதத்தில் வாசிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவரை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீர்கள்? ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள்? எந்த அளவுக்கு அந்த வேத வசனத்தை வாசிக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு அந்த வேத வசனத்தை தியானிக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு வேத வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு அந்த வேத வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறீர்கள்? ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்துல எல்லா மனுஷனையும் பாவம் ஆட்கொள்ள முடியும், எல்லா மனுஷனும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை உண்மை உத்தமமாய் நேசித்து இந்த வேத வசனத்துக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களை பாவம் மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காலைதோறும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிற அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் பெறுவதற்கு அதிகமாக ஆண்டவரை தேடுங்க, அதிகமாக ஆண்டவரை நேசிங்க, அதிகமாக ஆண்டவருக்கு பிரியமாயிருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை தருவேன். பலத்தின் மிகுதியால் நம்முடைய வயது 15 இருக்கலாம், 16 இருக்கலாம், 40 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஒரு புகையை போல அந்த நாட்கள் உரிந்து போகும். இந்த காலத்தை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நம்முடைய வயதை குறித்து நாம் கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத குறித்து நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலத்தை குறித்து அறிவில்லாத ஒரு மனுஷனாய் அந்த ராஜா இருந்தார். காலத்தை குறித்து அறிவில்லாதவனாய் அவருடைய தகப்பன் இருந்தான். அது ஆனபடியால் தான் சந்ததி சந்ததியாய் சிறைப்பட்டு போக வேண்டிய ஒரு நிலை, தேசத்தினுடைய நிலை, ராஜாக்களுடைய நிலை, படித்தவருடைய நிலை, உயர்ந்த மனுஷனுடைய நிலை, பெரிய பெரிய தொழில் அதிபருடைய நிலை எல்லாம் பரிதாபமாய் இருக்கிறது. காரணம் அவர்களுக்கு பயம். ஐயோ சம்பாதிக்க முடியல, ஐயோ நஷ்டமாயிடுச்சு, ஐயோ தொழில் இல்லாம போயிடுச்சு. இப்படி எதிர்காலத்தை குறித்து அநேகர் பயந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில நீங்களும் நானும் பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களையும் என்னையும் நடத்துகிற அந்த ராஜா உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் குற்றம் இல்லாதவர். அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுமே இல்லை. அவரை உத்தமமாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் நிச்சயமாய் அதிசயமாய் அவர் நடத்துவார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பலனை நீங்கள் எப்படி செலவு பண்ணுகிறீர்கள்? உங்கள் சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்கிறீர்கள்? நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள்? அதை வைத்துதான் உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். வேதத்துல இன்னொரு மனுஷனை நாம் குறித்து நாம் வாசிக்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது ஆதியாகமம் 40:6. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்துல ஆபிரகாம்
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அந்த முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், அந்த யாக்கோபுக்கு இருந்த இளைய குமாரன், எல்லாரிலும் வயதில் சிறியவன், கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் தந்தார். அந்த தரிசனத்தை தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் அறிவித்தார். நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க. அவனை அதிகமாய் பகைத்தார்கள், அவனை புறம்பே தள்ளினார்கள், தண்ணீர் இல்லாத வெறுமொழியிலே போட்டார்கள். சொப்பனக்காரன் அவனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்ணி 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். எகிப்திலே அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். போத்திபார் வீட்டிலே அவன் வேலைக்காரனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அவனுக்கு ஒரு சின்ன சோதனை, பாவ சோதனை வந்தது. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தான். பாவம் செய்வதற்கு நமக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எங்க நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருக்கிற வீடுகளிலேயே நாம் பாவம் செய்யலாம். நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் மூலம் பாவம் செய்யலாம். நமக்கு அறிமுகமான கூட நாம் பாவம் செய்யலாம். ஆனால் அவன் பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தபடினாலே தேவையில்லாத வீண்பழி, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் அவன் மேல் வந்தது. தவறு செய்யாமலேயே, பாவம் செய்யாமலேயே, குற்றம் இல்லாமலேயே தண்டனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை. நீ அனைவரும் பாவம் செய்து சிறையில் இருக்கலாம். ஆனா எந்த பாவமும் செய்யாம அவன் சிறையில் இருந்தான். அப்பொழுது அவன் இருக்கிற அந்த வீட்டின் சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரன், சுயம்பாகி இந்த 2 பேர் இருந்தார்கள். 2 பேரும் சொப்பனம் கண்டார்கள். இந்த 2 பேருடைய இருதயமும் கலங்கி இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க கலக்கம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அவருடைய இருதயங்களை, சிந்தைகளை ஆட்கொண்டிருக்கும். ஒரு கலக்கம் அவனுக்கு இல்லை. மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த சமாதானத்தோடும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின ஒரு உண்மை உள்ளவர், நிச்சயமா என் தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையிலே அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஆண்டவருக்கு பயந்துதான் நடக்கிறேன். ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேன். ஆலயத்துக்கு ஒழுங்கா போறேன். ஆண்டவருக்கு உண்மையா கொடுக்கிறேன். ஊழியக்காரர்களை உண்மையா நான் கனம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்வதில்லை. ஆனாலும் ஏன் என் சூழ்நிலை மாறல? ஏன் என் வியாதி மாறல? ஏன் எதிர்காலத்தில் நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு கிடைக்கல? ஏன் நான் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் யோசேப்பின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்க மேல தயவு வைத்து நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த போவது நிச்சயம். அவருடைய காலத்துக்காக நீங்க காத்துருங்க. அவருடைய சித்தத்துக்காக நீங்க பொறுமையோடு காத்துருங்க. சூழ்நிலை குறித்து பயப்படாதிருங்க. மனுஷனை குறித்து பயப்படாதிருங்க. இவன் எங்கு போனாலும் நன்மை செய்தான். தகப்பனுக்கு நன்மை செய்தான், சகோதரனுக்கு நன்மை செய்தான், பானபாத்திரக்காரனுக்கு நன்மை செய்தான், சுயம்பாகிக்கு நன்மை செய்தான், போத்திபார் வீட்டுக்கு நன்மை செய்தான். ஏன்? அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் யோசேப்புக்கு நன்மை செய்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. கர்த்தர் அவனை மறக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் மறவாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் நம்மளை மறந்துடலாம், செய்வேன்னு சொல்லி நீங்க செய்யாம போயிருக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒரு நாளும் நம்மளை மறக்க மாட்டார். ஒரு நாள் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, நீ எல்லாம் மறக்கப்படுவதேன்னு சொன்னார். சிறியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னாரு. தேவனை அதிகமாய் நேசிக்கிறேன், தேவனுக்கு பிரியமா வாழ்கிற, எந்த சூழ்நிலையில ஆண்டவரை மறுதலியாம இருக்கிற அவருடைய பிள்ளைகளை, வசனத்தை கைகொள்கிற பிள்ளைகளை அவன் மறந்ததாக சரித்திரமே இல்லை. அவருடைய வசனத்துக்கு கை கொண்டு நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரை மறுதலியாம இருக்கும்போது, ஒருவேளை நம்ம சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் வரும் கர்த்தர் ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொல்வார். எல்லாரும் மறந்து போனாலும் அந்த தேவன் மறந்து போகல. முன்பின் அறியாத அந்த ராஜாவுக்கு கர்த்தர் நித்திரையிலே அவனுக்கு ஒரு கலக்கம் உண்டானது. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த எகிப்தின் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை.
தன்னோடு கூட இருக்கிற பானபாத்திரத்துல கேட்கிறான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி. அப்ப சொல்லுகிறான், இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எபிரேய பிள்ளையாண்டார் ஒருவன் இருக்கிறான், அவன் சொன்ன சொப்பனம் அந்த அர்த்தத்தின்படியே எனக்கு நடந்தது என்று சொல்லும் பொழுது அவன் ஆள் அனுப்பி அவனை கட்டமைக்க சொன்னான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ ஆண்டுகள் யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே பொறுமையோடு அவன் காத்திருந்தான். ஒரு இமை பொழுதிலே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய திட்டத்துக்காகவும் ஆண்டுடைய சித்தத்துக்காகவும் ஆண்டவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காகவும் நீங்க அநேக நாட்கள் அநேக ஆண்டுகள் நீங்க பொறுமையோடு காத்திருக்கலாம். பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது. உங்கள் தலைகளை நிமிரப்படுகிற நாள் வந்துவிட்டது. உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. உங்களை நிந்தித்த, அவமானப்படுத்தின, தூஷித்த, அப்பமா நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்துகிற நாள் வந்துவிட்டது. உலகம் கலங்கி இருக்கலாம், ராஜாக்கள் கலங்கி இருக்கலாம், அதிபதிகள் கலங்கி இருக்கலாம், நண்பர்கள் உறவினர்கள் கலங்கி இருக்கலாம். அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், உண்மையான இடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள், வசனத்தை கைக்கொள்கிற பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு கலக்கம் இருப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் அவர்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நித்தம் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுகிற அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வறட்சியான காலத்திலும் அந்த சிறைச்சாலையின் நடுவிலும் சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. போத்திவாருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அங்கு வாழ்கிற எல்லா மக்கள் கண்களில் தயவு கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், எந்த அத்தியாவசிய பொருள் வாங்க முடியவில்லை. ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவு செய்கிறார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறையில்லாமல் நடத்துகிறார். ஏன் தெரியுமா? அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு குறையில்லாம அதிசயமாய் எங்களை நடத்தினவர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆனபடியா உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவரை உண்மையாய் நேசித்து அவருக்கு பயந்து பரிசுத்தமாய் உங்கள் வாழ்நாட்களை எல்லாம் அவருக்கு பிரியமா நீங்க செலவு பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நிச்சயமா கைவிட மாட்டார். அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜரீக வம்சத்திலேயோ ஒரு ராஜரீக பாரம்பரியத்திலேயோ அந்த யோசேப்பு பிறக்காவிட்டாலும் ஒரு அடிமையாய் இருந்தவனை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தினார். ஆனால் ராஜாவாய் பிறந்த அநேகர் அடிமையை விட மோசமாய் மாறிவிடுகிறார்கள். காரணம், பாவம் எந்த மனுஷனையும் சிறைப்படுத்தக்கூடியது. பாவம் எந்த மனுஷனுக்கும் மரணத்தை கொண்டு வரக்கூடியது. பாவம் எந்த மனுஷனையும் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியது. ஆனபடியினாலே இந்த வேத வசனம் சொன்னபடி நாம் நடக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம் தலைகளை உயர்த்துவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமம் 41:56 வாசிக்கிறோம். சகல தேசத்திலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தாரும் யோசேப்பிடத்திலே தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன திட்டத்தின்படி 7 வருடம் பஞ்சம், 7 வருடம் பரிபூர்ண விளைவு, பரிபூர்ண விளைச்சல் வரும் பொழுது எல்லா வெள்ளாண்மையும் எல்லா தானியத்தையும் அவன் களஞ்சியத்திலே சேர்த்து வைத்தான். பஞ்சம் முழு உலகத்திலும் பஞ்சம் உண்டானது. எகிப்திலும் பஞ்சம் இருந்தது. ஆனால் யோசேப்பின் களஞ்சியத்தில் எந்த குறைவும் இல்லை. சகல தேசத்துக்கும் அந்த தானியத்தை விற்றான் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நேசிக்கிற பிள்ளைகள் எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும், தேசத்தில் எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும், குடும்பத்தில் எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும், சமுதாயத்தில் எதிரான சூழ்நிலை வந்தாலும், அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அந்த நிறைவு, அவர் கொடுக்கிற அந்த சம்பத்து, அவர் கொடுக்கிற அந்த மேன்மை, அவர் கொடுக்கிற அந்த கனத்தை ஒரு மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இந்த சூழ்நிலையில வீடு வாசல்களை கட்ட முடியுமா? இந்த சூழ்நிலையில நல்ல நிலங்களை வாங்க முடியுமா? இந்த சூழ்நிலையில இந்த திருமண காரியங்களை செய்து முடிக்க முடியுமா? ஏதோ ஒரு எதிர்கால நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வசனத்தின்படி
எதிராக இருந்தாலும் கர்த்தருக்கு எல்லாமே கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தரை அதிகமாய் நேசிப்போம். கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழ்வோம். ஒரு ராஜரீக பாரம்பரியத்துல நாம் பிறக்காம இருக்கலாம். ஒரு அடிமையாய் நாம் விற்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய சிறையிருப்பின் காலம் என்பது தேவ திட்டத்தின்படி அது முடிவடைய போகிறது. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்க சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு அறுவடை காலத்தை வைத்திருக்கிறார். சொப்பனம் காண்பது போல கர்த்தர் ஒரு சிறையிருப்பை மாற்றத்தான் போகிறார். யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினவர் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். தேவனுக்கு பயந்து நாம் நடப்போம். தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். தேவனிடத்தில் அன்புள்ளவராய் நாம் காணப்படுவோம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் நாம் நன்மை செய்கிறவராய் இருப்போம். ஒரு நாளும் பாவத்தோடு பங்காளியாய் ஆகக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்து நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்தில் வாசித்து முடிப்போம். தேவனுக்கு பயப்பட வேண்டிய ஒரு மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், நியாயாதிபதியாக இருந்த ஒரு மனுஷன் சிம்சோன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் ஏன் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் ஜெபம் பண்ணினார். அந்த சிம்சோன் ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய நிலை என்ன தெரியுமா? கண்கள் குருடாக்கப்பட்ட போது, அந்நிய தேசத்துல ஒரு அற்பமான வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறிய போது, முழு பலனும் இழந்த போது, தேவன் அவனை விட்டு விலகிய போது அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பணம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், எல்லா கால சூழ்நிலை எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். கேட்டா எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப நான் பிஸியா இருக்கிறேன், வேலையில பிஸியா இருக்கிறேன், குடும்பத்துல பிஸியா இருக்கிறேன், படிப்புல பிஸியா இருக்கிறேன், ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நாம் தேவனை விட்டும் தேவ சமூகத்தை விட்டும் நாம் விலகி போவோம். ஆனா அதனுடைய பரிதாபம் என்னன்னா, அவன் தேவனை விட்டு விலக விலக விலக, தேவன் தனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு விலக விலக, அவன் தேவ திட்டத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் வாழாமல் அவன் வேசியிடத்துல போய் தங்கினான். வேசியோடு கூட வாழ விரும்பினான். அது நிமித்தம் அவன் இருந்த அந்த பிரதிஷ்டை, அவன் இருந்த அபிஷேகம், அவன் இருந்த கிருபை எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் பிரஜாதி தேசத்துல விலங்கிடப்பட்டு ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு பரியாச பொருளாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு கிருபைகளை ஆண்டவர்களை கொடுத்திருக்கலாம், எவ்வளவோ தாளங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், நல்ல ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல செபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கலாம், மற்றவர்களுக்கு ஆண்டுடைய அன்பை கொடுத்து சொல்லக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் நம் அநேக நேரங்களில் இழிவான இச்சையான இந்த உலக காரியத்திற்கு நாம் அடிமைப்பட்டு விலை மதிக்க முடியாத இந்த அபிஷேகத்தை, விலை மதிக்க முடியாத இந்த தேவ பிரசன்னத்தை, விலை மதிக்க முடியாத அந்த ஆண்டுடைய அன்பை நம்ம இழந்து போய் விடுவோம். ஒரே நாளில் அல்ல, டே பை டே, நித்தம் 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 பாவத்துக்கு இடம் கொடுக்க எல்லா பிரதிஷ்டையும் இழந்து போய், எல்லா அபிஷேகத்தையும் இழந்து போய், எல்லா கிருபைகளை இழந்து போய், கண் சொருகி போன ஒரு குருடனை போல அந்த சிம்சோன் மடிந்ததை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு கிடைத்த அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர்களுக்கு வைத்த அழைப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்தார் என்கிற அந்த அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொள்ளுங்கள். மனம் போன போக்குல போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் உடைந்து போயின, எல்லாம் புதிதாயினது என்று சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்தானம் எடுத்தும் அவருடைய பிள்ளையாய் மாறியும் இன்னும் எரிச்சலை விட முடியல, இன்னும் கசப்பை விட முடியல, இன்னும் பொறாமையை விட முடியல, இன்னும் வாக்குவாதங்களை விட முடியல, இன்னும் சினிமாவை விட முடியல, இன்னும் எந்த பாவத்தையும் விட முடியாம பாவத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை பகல் கனவா இருக்குமே தவிர அது நிஜமாய் மாறாது. தரிசனம் கொடுத்திருக்கலாம், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கலாம், தேவனுடைய திட்டம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் நீங்க உங்க சுய இஷ்டத்தின்படி போவதற்கு ஆண்டவர்களை அழைக்கவில்லை. என் மகனே, தகப்பன் புத்தி இருக்கு,
தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் 22 வாசிக்கிறேன். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே ஞானத்தை விருப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? மதியினரே, யாரை பார்த்து ஆண்டவர் முட்டாள்னு சொல்றாருன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் வேதம் சொல்லுது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படாம இருக்கிறாங்களோ அவனை பார்த்து வேதம் முட்டாள் என்று சொல்லுகிறது, மதியன் என்று சொல்லுகிறது. நீ எது வரைக்கும் ஞானத்தை வெறுப்பாய்? எது வரைக்கும் ஆண்டவருக்கு பயப்படாத இருப்பாய்? என் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். என் கடிந்து கொள்வது திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டு கேட்க மட்டும் என்கிறீர்கள், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவரும் இல்லை. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மளை அள்ளி அணைக்க ஆண்டவர் கரங்களை நீட்டுகிறார். அன்போடு ஆசீர்வதிக்க கரங்களை நீட்டுகிறார். நம் காயம் கட்ட அவர் கரங்களை நீட்டுகிறார். அநேக நேரங்களில் தகப்பன் நம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தம் நம்ம காதுகளில் விழவில்லை. கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நிறுத்தீர்கள். ஆகையால் நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைப்பேன், நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடை பண்ணுவேன். அந்த காலம் தான் இந்த காலம். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து காலம் வரும்போது, இப்படிப்பட்ட பயப்படும் காரியம் வரும்போது, ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, அவர் கேட்காதவர் போல, காது கேளாத ஒரு செவிடனை போல அவர் கடந்து போய் விடுவார். வசனம் சொல்லுகிறது 28 நீதிமொழிகள் 1:28, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறுபுத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஏன்? எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படுறதில்லை, எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, எப்பவும் ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லை. மனதோட போக்குல நம்ம போகிறபடினால, நம்ம சுய இஷ்டத்தின்படியும் சுய ஆலோசனையின்படியும் சுய புத்தியின்படியும் நடக்கிறதுனால நம் பாவத்துல கண்ணீர இச்சையில நம்ம விழுந்து விடுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். யோசேப்புக்கு ஆபத்து வந்தது, விக்கிரம் வந்தது, அவமானம் வந்தது, நிந்தைகள் வந்தது, பரியாசம் வந்தது, தூஷணம் வந்தது. எந்த விக்கிரம் வந்தாலும் ஆபத்துக்கு பயப்படாம அமைதியா இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த தேசத்துல அவன் தலையை உயர்த்தினான். யோயாக்கீன் என்கிற ராஜாவை குறித்து நாம் வாசிப்போம். 8 வயதுல அவன் ராஜாவானான். ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே அவன் ராஜாவா இருந்தான், சொற்ப நாட்கள். ஆனால் அவன் தன்னுடைய தேசத்தில் அல்ல, அந்நிய தேசத்துல அந்த புறச்சாதி ராஜாவுடைய கண்கள்ல அன்பும் தயவும் கிடைத்து அவன் ராஜாவை உயர்த்தினான். தன்னுடைய ஜனங்களை அவனால் ஆள முடியவில்லை. கடமைக்கு பேரளவில் ராஜாவா இருந்தானே ஒழிய அந்த ராஜரீக மேன்மையும் ராஜரீக அந்தஸ்தும் ராஜரீக உயர்வும் அது தேவனால் வந்ததல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு வருகிற எல்லா கனமும் மேன்மையும் ஐஸ்வர்யமும் தேவனால் மட்டும்தான் வருது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பாவத்தோடும் அசுத்தத்தோடும் அருவருப்போடும் அநியாயத்தோடும் வருகிற எந்த ஒரு உயர்வையும் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த மனுஷனாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து நகைப்பாரை ஒழிய உங்களை பார்த்து அவர் ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்டார், உங்களை பார்த்து ஒரு நாள் மெச்சிக்கொள்ள மாட்டார். உங்க பதவியை வைத்தோ, பணத்தை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, செல்வாக்கை வைத்தோ, ராஜரீகத்தை வைத்தோ, எதை வச்சுமே நீங்க ஆண்டவரை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அவர் கீழே தள்ளி விடுவார். ஆனா எவ்வளவு பெரிய தாழ்ந்த நிலைமையில இருந்த மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அடிமையா இருந்தாலும், மனுஷனால் விற்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தாலும், அந்த தாழ்மையில ஆண்டவரை கூப்பிடும் போது கர்த்தர் தலையை உயர்த்துவார், கர்த்தர் தலையை உயர்த்துவார். அந்த யோசேப்பின் தலையை உயர்த்தினவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கொண்டு சொன்ன திட்டங்கள், தரிசனங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எல்லாரும் உங்களுக்கு மறந்து இருக்கலாம்,
எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை நேசிக்காம இருந்திருக்கலாம், யாரும் உங்களை புரிந்து கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். என் வசனத்துக்கு நடுநடுங்கிறவரையே நோக்கி பார்ப்பேன் சொன்னவர், என் வசனத்துக்கு கை கொண்டபடியால் உனக்கு திறந்த வாசலை தருகிறேன் என்று சொன்னவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சிம்சோனுக்கு ஆண்டவர் நல்ல வாசலை திறந்து வச்சிருந்தார். அவனே அந்த வாசலை அடைத்தான். அவனே அந்த வாசலை அடைத்தான். அவனே பாவம் செய்து அநேகருக்கு வேடிக்கை பொருளாய் ஒரு அவமான சின்னமாய் மாறினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, குடும்பத்தில் எப்படி மாற போறீங்க? சமுதாயத்தில் நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்க சொந்தக்காரங்க நடுவில் எப்படி இருக்க போறீங்க? உங்க நண்பர்கள் நடுவில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க? நீங்க அநேக வாலிபர்கள் குடிக்கும், விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்திற்கும், திருட்டு, கொள்ளை, அநியாயம், அக்கிரமம் என்று சொல்லி பாவம் பெருகி இருக்கிறத விதத்துல நம்ம பார்க்கிறோம். ஊரினை சேர்க்கையை பார்க்கிறோம். எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு அநியாயங்கள். தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதை பார்க்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு பயப்படுகிற யோசேப்பை போல வாலிபர்கள் தேவை. யோசேப்பை போல குடும்பங்கள் தேவை. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நாட்களிலே தலையை நிமிர செய்ய போகிறார். தலைமுறை தலைமுறையா, நாலு தலைமுறைக்கு, 5 தலைமுறைக்கு, 10 தலைமுறைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய லட்சாதிபதியா இருக்கலாம், ராஜாவானாலும் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை அறியாமல், கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தரை தொழுது கொள்ளாமல் மனம் போல போக்கில் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தேசங்களையே கீழே தள்ளுகிற ஆண்டவர். பெரிய பெரிய நாடுகள், பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் கொள்ளை நோய் கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தை விட பொருளாதாரத்திலையும் செல்வாக்கிலையும் வளர்ச்சி இருந்த நாடுகளை தான் கலங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அங்கே தேவ பயம் இல்லை, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, தேவனை உண்மையா நேசிக்காதபடினாலே எங்கு பார்த்தாலும் கலக்கம், எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் கவலை, எங்கு பார்த்தாலும் புலம்பல். ஆனால் அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ அவன் ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கிடமின்றி அவன் அமைதியாக இருப்பான், அமைதியா இருப்பான். அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் செவி கொடுப்பான். அவன் மதியனா இருக்க மாட்டான். கர்த்தருடைய ஞானத்தை அறிந்திருப்பான், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருப்பான். அவனுடைய சமூகத்தில் இரவு பகலும் காத்திருப்பான். ஒரு நாள் மேன்மை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. ஒரு எதிர்காலத்தை கண்டு பயப்படாதே, ஒரு சூழ்நிலை கண்டு பயப்படாதே. சிங்கக்கேபியில எப்படி தானியேலின் தலையை உயர்த்தினவர், எப்படி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் இருந்தபோது உயர்த்தினாரே, அதே போல கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிற நாட்கள் வந்துவிட்டது. உன் சிறையிருப்பின் காலம் இது அல்ல. இந்த லாக்டவுன் உனக்கு சிறையிருப்பு அல்ல. இதுதான் கர்த்தர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை வைக்கிற ஒரு காலம். எந்த இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல துக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு மேன்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு கணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உனக்கு ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசுவின் நாமத்தினாலே மேன்மைக்காக, உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளையே, உன் கண் காண, உன் ஜனங்கள் நடுவில் கர்த்தர் உன்னை யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கை உயர்த்தி ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு இருப்பதினா, என்னோடு இருப்பதினா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு இருப்பதினா,
என்னோடு வருவதினா பானம் கொண்ட தேவஜனம் பானம் பக்குது அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது பானம் கொண்ட தேவஜனம் பானம் பக்குது அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என்னை கமையுவான் தேவன் நீதான் சந்தோஷம் நான் காணுவேன் சொல்லுவோம் என்னை கமையுவான் தேவன் நீதான் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் தினம் யோசிப்பவன் என்னோடு இருப்பதினா என்னோடு வருவதினா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்லவோ புறவியில் என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே புறவியில் என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா உன்னை பாடுவதே எந்த மேன்மையா உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா உம்மை பாடுவதே எந்த மேன்மையா அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா உம்மை பாடுவதே எந்த மேன்மையா உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா உம்மை பாடுவதே எந்த மேன்மையா வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடயம் நீடாவே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடயம் நீடாவே நம்பியும் காற்று கைவிட்டாலும் காப்பாற்ற நீரொன்று பயமில்லையே நம்பியும் காற்று கைவிட்டாலும் காப்பாற்ற நீரொன்று பயமில்லையே உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன் அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே இந்த நோக்கமையா உம்மை பாடுவதே இந்த மேன்மையா உம்மை உயர்த்துவதே இந்த நோக்கமையா உம்மை பாடுவதே இந்த மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னை தோழி இல்லை உம்மை குறிப்பதினால் என்னை குருவே இல்லை உம்மை பாடுவதால் என்னை தோழி இல்லை உம்மை குறிப்பதினால் என்னை குருவே இல்லை அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா உம்மை பாடுவதே எந்த மேன்மையா உம்மை உயர்த்துவதே எந்த நோக்கமையா உம்மை பாடுவதே எந்த மேன்மையா கண்களை மூடி நாம் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக யோசேப்போடு கண்டறிந்து அவன் மரிக்கிற நாள் வரை அவனுக்கு வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலை ஒருவன் அடைக்க முடியவில்லை. தாவீதுக்கு வைத்த திறந்த வாசலை ஒருவன் அடைக்க முடியும்.
யாரெல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் வைத்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது இருந்தது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கும் ஒரு திறந்த வாசல் வைக்கிறார். இந்த வாசல் அடைக்கப்படாதிருக்க வேண்டுமானால் நாம் அதிகமாய் தேவனை நேசிப்போம், அதிகமாய் ஆண்டவருக்கு பயப்படுவோம், அதிகமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். தேவன் இருக்கிற பாவங்களை அசுத்தங்களை அருவருப்புகளை விட்டு நாம் விலகி வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். நீ அதிகமாய் நேசிக்க, அதிகமாய் சித்தத்தை புரிந்து கொள்ள, அதிகமாய் பயந்து வாழ, இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் விலகி ஓட கர்த்தரைகளுக்கு கிருபை தாய். கர்த்தரைகளை வைத்திருக்கிற திறந்த வாசல் ஒரு நாள் அடைக்கப்படாதபடி ஜாக்கிரதையாய் ஞானமாய் உடைய கரத்தை பிடித்து உடைய அடிசுவடுகளை பின்பற்ற கர்த்தரைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறார். துதி கனம் மகிமை யாவற்றையும் எடுத்துக்கொள்ள இயேசு பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாழ்வையும் கொள்வாரே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதலும் அவருடைய வருகை மட்டும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord.